வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே நிறைய வேலைப்புல இருந்திருக்கலாம், வீண் பழிச்சலுக்கெல்லாம் ஆளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, உடலா இருந்தாலும் சரி மனமா இருந்தாலும் சரி ஒரு சோர்வு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. நிறைய இடையூறுகளை சந்திச்சவங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வளர்ச்சியும் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் உங்கள் உயர்வுங்கிறது கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அடுத்தடுத்து பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்துமே இந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் வருமானங்கிறது அடுத்தடுத்து சிறப்பாக அமையக்கூடிய காலம்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க, உங்களுக்கு சாதகமான பலன் அமைஞ்சிருக்கா இல்லைன்னா எச்சரிக்கை செயல்பட வேண்டிய விஷயமும் இருக்கா, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய பொதுவான பண்புகளை நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான். தனுசு ராசியில மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் உத்திராடம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. இந்த ராசி 12 ராசிகளை ஒரு உபராசி. பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசியா பார்க்கப்படுது. தனக்காரகம் சொல்லக்கூடிய குருவோட ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க. இதனால பணங்கிறது உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பணத்தை விட குணம்தான் பெருசு நினைக்கக்கூடியவங்க, எல்லாருக்கிட்டையும் மரியாதையோடு பேச தெரிஞ்சவங்க. ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி உங்களை அவமரியாதை செஞ்சுட்டா அந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ராசியில பிறந்தவங்க நல்ல உயரம், கூர்மையான மூக்கு, கடிவான பார்வை கொண்டு இருப்பாங்க. பெரும்பாலும் நல்ல உயரமா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு. நடக்கிறப்பே சரி நிற்கிறப்பே சரி ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம். பேசுகிற வார்த்தை ஒரு சத்தமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கோபப்பட்டு பேசினா மற்றவங்களுக்கு அது ஒரு கட்டளை இடுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்க. நயமாக அவங்கக்கிட்ட பேசிட்டா, ஒரு அன்பாக பேசிட்டா எந்த விஷயமா இருந்தாலும் காரியம் சாதிச்சுக்கலாம். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை இது எல்லாமே அதிகம் கொண்டவங்க. எடுத்துக்கிற செயலில் தோல்வி அடைஞ்சா சில நேரங்களில் எளிதில் தோண்ட விடுறீங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு சீரிய முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வு வெற்றி பெறும். தனக்காரகன் குரு உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால பணங்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்படுறதும் தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்துறது மட்டும்தான். அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளால் சமுதாயத்தில் நல்ல பலனை தான் பெறுவீங்க. துணையை பொறுத்த வரைக்குமே அப்படிதான். உங்களை விட உங்கள் துணை திறமைசாலிகளாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக அமையன்னு சொல்லலாம். பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைகிறது கொஞ்சம் தாமதப்படுத்துறது நல்லது. ஏன்னா ஒரு சரியான புரிந்துணர்வு ஏற்படாது. இதனால தான் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுங்கிறது ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா குடும்பத்தில் தன்னோட துணையோட மதிப்புக்கு, வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது தான். தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயங்களும் நீங்கள் நீதி நேர்மை கட்டுப்பட்டு இருந்தாலும் சரி, கடின உழைப்பு கொடுத்துருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் தன்னோட அன்புக்குரியவராக இருந்தாலும் சரி, தன்னோட துணை, மனைவி, கணவன் யாராக இருந்தாலுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த செவி கொடுத்து கேட்கறதில்ல. சில நேரங்களில் அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் நீங்கள் கடந்துடுறீங்க. இதுதான் உங்களுக்கு பிரிவினை ஏற்படுறதா இருக்கட்டும், ஒரு சண்டை ஏற்படுறதா இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் தன்னோட துணைக்கு அதிகப்படியான மருத்துவ செலவு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதனாலேயே ஒரு விரக்தியான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. எப்போதுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா தெய்வ பக்தி, தெய்வ அம்சம் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்படுறதும், அதே மாதிரி துணையோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதும், எந்த விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்சு செய்யறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே வில் வீரனுடைய சின்னமாக இருக்கக்கூடியதான் தனுசு ராசி. தன்னோட இலக்கை சரியாக அடையக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்களே சொல்லலாம். பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ராசி தான் இது. மனித சுதந்திரத்தை எதிர்பார்க்கக்கூடிய ராசி, நல்ல சிந்தனை கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக பயணங்கள் மேற்கொள்றதா இருக்கட்டும், ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், இதில் எல்லாமே விருப்பம் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு விஷயத்த மாறுபட்ட கோணத்தில் அணுகிறதுல நீங்கள் திறமைசாலிங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறக்கூடிய நீங்கள் குலதெய்வ வழிபாடுங்கிறது நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நண்பர்களோட அதிகப்படியான நேரம் செலவிடுறது, கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பணத்தை செலவிடுறது, இது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். கோவிலுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இதனால உங்கள் வாழ்வில் மேலான பலன்கிறது அடுத்தடுத்து ஏற்படும். கூடவே பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே தெய்வாம்சம் பிறந்தவங்க தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாக்குவன்மை ரொம்பவுமே உன்னதமானது. அதனால உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நேர்மறை சிந்தனையாக இருக்கட்டும், நேர்மறை வாக்காக இருக்கட்டும் வெளிப்பட்டுட்டே இருக்கிறது சிறப்பு. எல்லா விஷயமும் உங்களுக்கு அப்படியே பிடிக்குன்னு சொல்லலாம். அதனால தான் நேர்மறை சிந்தனை முக்கியம்.
தோற்றத்தில் சரி, குணத்திலும் சரி மேன்மை கொண்டவங்களாக தான் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. கூடவே புத்தி கூர்மை உங்களுக்கு இருக்கிறதால எல்லா வகையிலும் சிறந்த வல்லுநராக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா காலமும் சிறப்பு தான். தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்களும் தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்கிய பலன் அதிகரிச்சிருக்கக்கூடிய வாரம். இந்த வார இறுதியிலிருந்தே பாக்கியாதிபதி சூரியன் ஆட்சி பெற்ற சுக்கரன் மற்றும் புதனோட இணைஞ்சிருக்கிறாங்க. தொழிலாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், பல வகையில் உங்களுக்கு நன்மை தான். கூட்டாளிகள் வகையில் கூட உங்களுக்கு அடுத்தடுத்த நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அதிக முதலீடு செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல தொழிலாக தேர்ந்தெடுத்து செய்ய பாருங்க. தொடர்ந்து ஊக்கமோ சந்தோஷமோ அடுத்தடுத்து ஏற்பட போகுது. உத்தியோகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஒரு திறமை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதால மனசில் ஒரு மகிழ்ச்சி அடுத்தடுத்து ஏற்படும். அரசு வழியில கூட உங்களுக்கு சில முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குருமங்கள யோகம் கூடவே கூடி வந்திருக்கிறதால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கௌரவ பதவி கிடைக்கும். வேலை, வியாபாரம், தொழில் விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு. இருந்தாலும் இது பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம். விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் சாதகமான பலன் தான். உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கிறது கிடைக்க போகுது. அதே மாதிரி இது வரைக்குமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அண்டை அயலோட ஏற்பட்ட சண்டையாக இருக்கட்டும், இது தகராறு எல்லாமே இப்போ சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. புதுசாக சொத்து சேர்க்கை, அதே மாதிரி திருமண வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நிறைய வரன் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சாதகமான பதிலுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி உங்களுக்கு இது நல்லபடியான மாற்றம் ஏற்பட போகுது. அதே மாதிரி முன்னோர்களுடைய நல்லாசி தொடர்ந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆன்ம பலங்கிறது பெருகி வரதால எல்லா செயல்பாடுகளும் அடுத்தடுத்து வெற்றி தான். தொடர்ந்து ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். தொடர்ந்துமே ஆரோக்கியம் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. உடல் ரீதியாக இருக்கட்டும், காலில் கைகளை அடிபடுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் தேமல் மாதிரியான பிரச்சனை, தோல் அலர்ஜி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. தேக ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்துறது நல்லது. குறிப்பாக வரலட்சுமி நோன்பு இருந்து பாருங்கள். சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை நீங்கள் மங்கள பொருட்களை தானமாக கொடுக்கறது நல்லது. இதனால் பண வரவாக இருக்கட்டும், வீட்டில் மங்கள நிகழ்வாக இருக்கட்டும் அடுத்தடுத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் மருத்துவ ரீதியாக மட்டும் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிலைமை ஏற்படலாம். அதனால் எப்போதுமே மருத்துவத்துக்காக கொஞ்சம் ஒரு தொகை நீங்கள் செலவிடுற மாதிரி தான் இருக்கும். அலுவலகம் போகக்கூடியவங்களா இருந்தால், வெளியில் வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தால் இந்த காலத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஊதிய உயர்வோட நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு தகுந்த மரியாதையோட இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கடன் கொடுக்கறத தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஓரளவு மனநிறைவு தரக்கூடிய வாரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைங்கிறது தொடர்ந்து கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் நல்ல லாபம் தான். செவ்வாய், சுக்கிரன் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இப்போ நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. கபாலீஸ்வரர் வழிபாடுங்கிறது மேலுமே தொடர்ந்து செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல வளங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயோட ஆற்றல் அதிகரிச்சிருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் ஒரு சீராகக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே அடுத்தடுத்து விலக போகுதுன்னு சொல்லலாம். எதிர்ப்பு, போட்டி எல்லாமே விலகி போகுது. வழக்கு விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிச்சு முடிக்க போறீங்கன்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரநாதனால உங்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வர போகுதுன்னு சொல்லலாம். உங்க செல்வாக்கு உயரும். குருவோட பார்வை உங்களுக்கு பல வகையிலையும் முன்னேற்றத்தை உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது அடுத்தடுத்து மறையக்கூடிய வாய்ப்பு. வேலை செய்கிற இடத்துல உங்கள் நிலைமை உயர்ந்திருக்க போகுதுன்னே சொல்லலாம். வியாபாரத்தில் அடுத்தடுத்து லாபம் பார்க்க போறீங்க. பண தேவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு தான். உத்திராடம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு உங்களுக்கு இப்போ குருமங்கள யோகம் உண்டாகி இருக்கிறதால இது வரைக்கும் வேலையில் ஒரு இழுபறியாக இருந்திருக்கலாம். வேலையை ஒரு நல்ல நிலையில் முடிக்க முடியாமல் திணறி இருப்பீங்க. இனி உங்களுக்கு இதில் எல்லாமே மாற்றம்தான். ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். வேலையில் கூட ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது. வர வேண்டிய பணங்கிறது வந்து சேரும். புதிய முயற்சிகள் செய்கிறப்ப மட்டும் இருந்தால் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த பாருங்கள். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தும் தீர ஆலோசனை செஞ்சீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. நீங்களுமே கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். இந்த காலத்தில் நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. இருந்தாலுமே உடல் ஆரோக்கியம் முன்னை விட முன்னேற்றங்கிறது கிடைக்கும். செலவுகளை முடிஞ்ச வரைக்குமே சுப செலவாக மாற்றிக்க முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த சிக்கல் நீங்கி மகிழ்ச்சிங்கிறது ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது.
பயணம் சில நேரம் அலைச்சலை தந்தாலும் அனுகூலமாக தான் இருக்கும். அசைய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஒரு சின்ன கடன் வாங்கியாவது நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசை இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் தொடர்ந்து அதுக்குண்டான வாய்ப்பு நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.